குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இன்னும் தள்ளாடிக்கிட்டே வரேன். தள்ளாடல, இந்த பழத்தில் கலச்சிட்டேன். காலை பழத்தில் வச்சதால தள்ளாடுற மாதிரி வந்துச்சு தெரிஞ்சு. இன்னைக்கு என்ன பொங்கல் கிளீனிங்கா? இன்னைக்கு பொங்கல் கிளீனிங்ப்பா. கோயில் போயிட்டு வந்துட்டு ஆரம்பிச்சிடுவேன். உன் பொண்ணுக்கு நைட் விஷ் பண்ணியா இல்லையா? ஐயோ மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? தூங்கிட்டேன், முடிச்சுட்டு தான் இருந்தேன், தூங்கிட்டேன். எப்படி தூங்கணும்னு தெரியல. ஐயோ சௌபி பர்த்டேவே மறந்துருக்கேன். கொண்டு போடுவாளே. இப்போ போன ஒன்று பண்ணிடுவேன். நைட் எங்கே வெளியே போனாங்களாம், நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டேன். அப்படியா? நீ தப்பிச்சுட்ட, நான் மாட்டினேடா. எனக்கு எப்பவுமே தூக்கம் வராது, நேற்று நல்ல தூக்கம் வந்துச்சுடா. எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா சாரி சோபி, ஹாப்பி பர்த்டே. நான் வந்து என் ஃபோன்லேருந்து உனக்கு பண்ணுறேன், சரியா? ஹாப்பி பர்த்டே. நம்ம கொடை எடுத்துன்னு வருவா. ஏன்ப்பா தூரல் போடுது, கொடை பிடிச்சிட்டு கோலம் போடு. தூரல் இருக்காது, பனி சாரெலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். தூரல் மாதிரி தூரலா? குட்டி குழந்தை. மழை பெஞ்சாலும் உன் கடமை உணர்ச்சிக்கு அளவு இல்லையே. இதே ஒரு நல்லதுன்னா அது கரெக்டாக தொடங்க முடிச்சிடணும், தடைய இருக்கக்கூடாது. ஐயோ இன்னைக்கு போடலேன்னு என் மனசு சொல்லக்கூடாது. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு என்ன மார்கழி 28ஆ? மார்கழி எத்தனைன்னு தெரியாது. பொங்கல் அன்னைக்கு வரைக்கும், மாட்டு பொங்கல் அன்னைக்கு வரைக்கும் தான். ஜான் 11. ஜான் 11. ஜனவரி 11, 14 பொங்கல், 13 போகி. அப்போ நாளைக்கு ஒரு நாளா மார்கழி? நாளைக்கு என்ன கிழமை? சனி, ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு ஒரு நாள், திங்கக்கிழமை போகி லாஸ்ட்டு. போகிக்கு மட்டும் இன்னும் நைட்டு தூங்கவே கூடாது. எப்படி 3 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவில்ல? 3 மணிக்கு நான் எழுந்து கொடுத்துவேன், உன்னை எழுப்புவேன். நீ எழுந்துட்டியா? எழுந்தினா வரலாம். இது என்ன ஸ்டார் கோலமா? ஸ்டார் கோலம் இல்லை, இது ஒரு கோலம். நான் பேச்சு கொடுத்ததில் மறந்துட்டேன். பேச்சு கொடுத்ததால நான் கொஞ்சம் எது போடலாமா அது போடலாமான்னு நினச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் வானத்தை பாரு. ஆமாண்டா, ஆமாண்டா. நான் வந்து பனி சார், பனியில் வர சாரம் நினச்சிட்டேன். ஐயோ ஐயோ. மழையா இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் மார்கழி முடியும்டா, முடிகிற வரைக்கும் போடுவோம்டா. யாரு மனசாட்சியே இல்லை. எனக்கு மனசாட்சி கிடையாது. எனக்கு தேவை கோலம். ஸ்டார் கோலமா? இது இதுதான் ஸ்டாரா இருக்கு. ஆமாம், சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார் வேற, இது வேற. இது ஒரு ஸ்டார். அழைச்சிட்டு போட்டு. எல்லா புள்ளியும் கரெக்டாக பூர்த்தி ஆயிடுச்சு. அதுதான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்டார் இருக்குல்ல இப்படி போடுறது, அதை முதல்ல போட்டுருவேன் எப்பவுமே. அப்போ தான் எனக்கு குழம்பாது. இப்போ நான் போட விட்டதால எனக்கு கொஞ்சம் குழம்புச்சு, எனக்கு கரெக்டாக வந்துடுது. இதுதான் கோல நோட்டை வச்சுக்கிட்டு போடணுன்றது. அப்படியே கையில் கோலமாக வச்சுக்கணும்டா, இப்படி தான். மழை தூரல் போடும்போது கூட கலர் போடுவேன்ற பத்தியா? அதுவும் புடவைக்கு மேட்சிங். மார்கழினாலே கலர் தான்ப்பா. இப்போ தான் தெருவில் விற்கிறது, கடையில் விற்கிறது தான் பாரு, கோலமாக தான் சேல். இது போட்டால் சின்னதாக போட்டு கலர் போட்டால் கூட அது ஒரு மகிழ்ச்சி. மார்கழி வந்து சாமிங்களோட மாதம், அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது சாமிக்கு வெளிப்படுத்துறது. ஓஹோ, இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் சந்தோஷம்தான். நம்ம கோலம் மாவட்ட பலருக்கு எல்லா கலரும் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று போகிறேன். இப்படி தான் இது கோடு வரும்னு போகிறேன். யாருன்னா போடணுன்னா கூட இதை பார்த்தாங்கன்னா கரெக்டாக, இந்த புள்ளிலேருந்து இந்த புள்ளிக்கு இப்படி வரும் போல கோடு அப்படின்னு கரெக்டாக இப்போ 2 வாட்டி போட்டாங்கன்னா வந்துடும். அதுக்காக தனித்தனியாக கலர் கொடுக்குறேன். இப்படி தான் இந்த கோடு. புரியுதா? புரியல. உனக்கு புரியாது, கோலம் போடுறவங்களுக்கு புரியும். இன்னும் என்ன போடணும், இது போடணும். ஏன்னா கொஞ்சம் தூரம் புள்ளி வச்சிட்டேன், அதனால தான் கொஞ்சம் புள்ளி பெருசாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் குட்டியாக தான் வரும்.
கொஞ்சம் பெரிய கோலமாக போடணுன்ட்டு தூரமாக வச்சுட்டு. அதுதான் ஸ்கேல் வச்சு போடுமான்றேன். ஸ்கேலு கையே ஸ்கேல் தான் போட்டுருவேன். நீங்கள் நானே கொஞ்சம் பெருசாக வரணும்னு ஆசைப்பட்டதால எல்லாமே கலர்லேயே வந்துச்சு. இப்போ ஒன்று மட்டும் கலரில் இங்கே போடலாம். ஆரஞ்சு கரையாக இருக்கலாம். என்ன வினோதமாக கலர் காம்பினேஷன் கொடுத்துனது. நீ நார்மலாக இந்த கலர்லேயே போட்டுக்கலாம். எதுக்கு ஒயிட்டில் போட்டேன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் நினைக்கல. அப்போ நீங்கள் தான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரே கோலத்தை இருப்போம். நம்ம 2 வாட்டி போட்டுருக்கோம். கலர் போடுறேன். இப்போ இந்த நீ கோலம் பாரு, எந்தெந்த கோடு எப்படி அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சிடும் பாரு. கரெக்டாக தெரியறதுக்காக தான் இந்த கலர் மாற்றி போடுறேன். எடுத்து முடிச்சுட்டேன். மழையின் காரணத்தை முன்னிட்டு இது போட விட்டுறேன். வாட்டர் கட்டாக போட்டுறேன். சரிங்களா? ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். மன்னிச்சு விட்டுறேன். வேறு போடலன்னு என்ன பண்ணிக்க போறியா? கொஞ்சம் வேகமாக தூள் வந்துச்சுன்னா கலைஞ்சு போயிடும். இது ஒன்றே அழகாக இருக்குது. இதை விட்டுறலாம். முடிச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கு. இதுக்கெல்லாம் கலர் கொடுக்க போறியா? சின்னவர் ஒரு சின்னதாக கொடுத்தாரு. கோவில் போகிறேன். ஓகே, டட்டா. உடல் போடுறதுக்கு முடிஞ்சதுக்குள்ளே போட்டு முடிச்சிட்டேன். அப்பா சந்தோஷம். ஓலம் வந்துடுச்சு. டாட்டா. டட்டா. இங்கே சென்றாய் சிவன் கோயிலுக்கு பிரதோஷம், சனி பிரதோஷம். பிரதோஷ அபிஷேகம் பார்த்துட்டு வந்தேன். இப்போ தான் கேக் வாங்கி சௌபிக்கு வச்சுருக்கேன். அப்படியா? அவன் கிளம்பிட்டாலாம், வரலாம். ரைட்டு. வேறு எதுவும் செட்டப் பண்ணல. நீ வீட்டையே தலைகீழ மாற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணல. பொங்கல் ஆச்சே, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீ வேலை இருப்பேன். ஒன்றும் பண்ண முடியாது. வந்தோடனே கேக் வெட்டிடுவோம். மம்மி ஹெவி வேலையா? மொத்த வேலையை ஒன்றா வச்சேன்னு எனக்கு தலை வலிக்குது. தலை வலிக்குதா? ஸோ சேட். சௌபி வந்துட்டாலாம். நான் முன்னாடி போகிறேன். நீ கேக் எடுத்துன்னு பின்னாடி வரியா? எங்கே வரணும்? அங்கே வந்தோன்னு வெட்டிடலாம். ஹாய். இன்னும் வேற ஆள் வந்திருக்கீங்க 2 பேர். வீடு மாதிரி வந்துட்டீங்களா? ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. 10 வயசு கம்மியாயிடுச்சா? உங்க பக்கத்துல நான் வயசான மாதிரி தெரியுவேனே. அதுதான் கேட்டேன். வரியா நீ ஹேர் கட்டுக்கு? ஹாப்பி பர்த்டே. நேற்று காலேஜ் போகிற மாதிரி இருக்க. எப்படி இருக்கு ஹேர் ஸ்டைல்? இங்க வந்து மாப்பிள்ளை பாரு. இங்க இருந்து ஜீசஸ காணோம். சொதப்பல்ஸ் ஆஃப் இந்தியா. ஹாப்பி பர்த்டே. லைட்டா உடைச்சிருக்கு. நீயே பண்ணியா? இல்ல வாங்கினது. தேங்க்யூ. என்னடா வாசல்லையே வாடா கொடுப்பேன். பர்த்டேவே முடிய போகுது, அதுக்குள்ள வெட்டணும்ல. பர்த்டேனே தெரியல. கூட நான் எடுக்கிறேன். மேலே பார்த்தீங்களா நல்லா லைட்டு. அது நான் போட்ட லைட்டு. தேங்க்ஸ் ஃபார் தி கேக். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே சௌபி. இந்த வருஷமாவது சொல்ற பேச்ச கேட்டு அடுத்த வருஷம் நான் ராகேஷ் வைஃபோட சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். என்னடா நம்ம அவளை லாக் பண்ணலாம்னு நினைச்சா ஒன்ன லாக் பண்ணிட்டா. ஐ நோ. நீங்க போறப்ப ஆஃப் பண்ணிக்கலாம்.